ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பணத்தோட 7 விதிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் அவங்க நிறைய மந்த்லி நிறைய சேலரி வாங்குவாங்க. ஆனால் இப்போ மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக அவங்க கையில் மணியும் இருக்காது. ஸோ பக்கத்தில் கடன் வாங்குற நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில வகை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒரு சின்ன தொழிலை தொடங்குவாங்க. ஸோ அவங்க பார்த்தா 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அவங்ககிட்ட இருக்கும். ஸோ இது இவங்களால் மட்டும் எப்படி முடியுது, அவங்களால ஏன் முடியல? ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு டவுட் வரும். இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு, ஸோ அவங்க எந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பணத்தோட 7 விதிகளை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோக்கஸ் ஆன் மேக்கிங் மோர் மணி தென் சேவ் மணி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம நினைப்போம், ஸோ நம்ம அதிகமாக பணத்தை நம்ம சேமித்து வச்சோம்னாக்கா நம்மக்கிட்ட பணம் அதிகமாக சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை அது இல்லை. ஒரு வகையில் நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் சேரும். பட் இருந்தாலும் ஸோ உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பணம் நம்மக்கிட்ட எவ்வளவு சேருதோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட செலவும் அதுக்கு தகுந்த மாதிரி சேரும். ஸோ சடனாக அதுக்கு வெயிட் வைக்கிற மாதிரி ஒரு செலவு நமக்கு அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதிகமாக சேவ் பண்ணணுன்றதுக்கு பதிலாக அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 2வது விதியை பார்ப்போம். ஸோ இது 2வது விதி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோன்ட் சேஸ் மணி, அட்ராக்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணத்தை தேடி பணத்தின் பின்னால் நீ ஓடாத, பணத்தை ஈர்க்க தொடங்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பணத்தை நம்ம ஈர்க்கிறது, ஸோ பணத்தை நம்ம கிட்ட எப்படி சேர்க்கறது, ஸோ அதுக்கான தகுதியை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேச்சாளர் 3 மணி நேரத்தில் 1 லேக் சேலரி வாங்குற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம இந்தியாவில் நிறைய பேச்சாளர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அவங்களால மட்டும் எப்படி முடியுது? ஸோ ஒரு 3 மணி நேரத்தில் அவங்களால ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்குறாங்கனாக்கா, ஸோ அவங்க அவங்களுக்கான ஒரு தனித்தன்மை, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிராண்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, ஒரு ஹோட்டலில் 60 ரூபாய்க்கு சாப்பாடும் கிடைக்குது. ஸோ அதே போல் இன்னொரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அதே சாப்பாடு 600 ரூபாய் ரேஞ்சிலையும் சாப்பாடு நமக்கு கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடுன்றது ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஸோ அந்த 60 ரூபாய் சாப்பாட்டுக்கும் 600 ரூபாய் சாப்பாட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான தனித்தன்மை இருக்கும். ஸோ அந்த 600 ரூபாய் சாப்பாடில் ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸோ அதில் ஒரு பெட்டராக இப்போ ஒரு 60 ரூபாய் சாப்பாட்டை விட 600 ரூபாய் சாப்பாட்டில் இன்னும் ஒரு பெட்டராக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களும் அதை தேடி போகிறாங்க. அந்த 600 ரூபாய் சாப்பாடு கொடுத்து வாங்குறாங்கன்னாக்கா, ஸோ அந்த மாதிரி அந்த 600 ரூபாய் சாப்பாடு வாங்குற அளவுக்கு அங்கே ஒர்த் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவர் அந்த 600 ரூபாய் வச்சு ஹோட்டல் நடத்துறாரு இல்லையா? ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு தனித்தன்மையான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது ஒரு பெட்டரான ஒரு ஃபுட்டாக தான் இருக்கும். இல்லையே இன்னொரு பெட்டரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, ஸோ ஒரு பைக் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். ஸோ பைக் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 லேக்கில் ஒரு பைக் இருக்குது. ஸோ அதே போல் 5 லட்ச ரூபாயிலும் ஒரு பைக் இருக்குது, 15 லட்ச ரூபாயிலும் ஒரு பைக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைக்குன்றது ஒரே விஷயம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ 15 லட்ச ரூபா பைக்குக்கும் 1 லட்ச ரூபா பைக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதில் 15 லட்ச ரூபா பைக்கில் அதுக்கான ஃபெசிலிட்டி, தனித்தன்மை, நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது 15 லட்ச ரூபா கொடுத்து அந்த பைக்கை வாங்குகிறோம். ஸோ நமக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் ஜெயிச்சு முன்னேற வழிவகுக்கும். ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற 3வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, த மோர் யூ லேர்ன் த மோர் யூ ஏர்ன் மணி. ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு நார்மலாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் படிக்கிறான். காலேஜ் படித்தது ஏதோ ஒரு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போயிட்டு அவன் ஓகே, அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் அவ்வளோதான் காலேஜ் முடிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற நோக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு போகாமல் ஸ்டக் ஆகிடுறாங்க. ஸோ அதே போல் நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவு நம்ம தகுதி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக லேர்ன் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மணியை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃப்பில் நமக்கே தெரியாமல் டெய்லி ஒவ்வொரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அது நமக்கே தெரியாது நம்ம லேர்ன் பண்ணியிருக்குமா இல்லையான்றது. ஸோ அதனால் நீங்கள் பணத்தை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கணும். ஸோ அதாவது லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னாக்கா நம்ம டெய்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ண நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேற்றம் அடைவோம். ஸோ அடுத்ததாக பணத்தோட 4வது விதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் as soon as you can அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா தொழிலாவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதா இருந்தாலும், ஸோ அதை நீங்கள் ரொம்ப நேரம் ரொம்ப நாட்கள் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடாமல் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிங்க.
பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டைமை வந்து எவ்வளோ நிறைய விஷயத்தில் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து படம் பார்க்குறது மூலம் 3 to 4 hours கிட்ட வேஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல் பப்ஜி இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடி அவங்க வந்து நிறைய வந்து டைமை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்பில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவல் வரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே ஒரு லெவலை தாண்டி போகும்போது வந்து அதிலே வந்து மூழ்கி இருக்கும்போது அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தீமையில் போய் முடியும் தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து பில்கேட்ஸ் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் யூ ஆர் born poor இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், ஸோ பட் இஃப் யூ ஆர் டை poor இட் இஸ் யுவர் ஃபால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நீங்கள் வந்து ஏழையாக பிறந்தது உங்களோட தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் இறக்கும்போது ஏழையாக இருந்தீங்கன்னாக்கா ஸோ அது உங்களோட தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பில்கேட்ஸ் சொன்ன அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து ஒரு பொருந்தரமான ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக 5ஆவதாக பார்க்க போகிற விதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் யுவர் மணி. ஸோ பணத்தை கணக்கிடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அவங்களோட வரவு வந்து வந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் வருதுன்னு அதை வந்து செலவு பண்ணும்போது அதை வந்து கணக்கவே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஸோ எந்த விஷயத்துக்கு ஒரு தேவையான விஷயத்துக்கு பண்ணுறாங்களா இல்லை தேவையில்லாத விஷயத்துக்கு பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஒரு கணக்கு போடாமல் ஸோ அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. ஸோ மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ ஒரு சேவிங்ஸும் பண்ண முடியாது. ஸோ அதுபோல் பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்க வந்து இந்த மணியை வந்து ட்ராக் யுவர் மணி அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ மணியை வந்து ட்ராக் பண்ணுறதுனால தான் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸாக அவங்க கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணியை வந்து ட்ராக் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பணத்தோட 6வது விதி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டே புவர் அன்டில் யூ ரியலி கெட் ரிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ஸோ நீங்கள் உண்மையாகவே பணக்காரன் ஆகும் வரை ஏழையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுபோல் ஸோ நம்ம வருமானம் வந்து எந்த அளவு அதிகமாகுதோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம பணக்காரனாக வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய செலவு வந்து நிறைய ஆட்கள் வந்து பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட நோக்கம் வந்து எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பணக்காரனாக இருக்க அப்படின்றத காட்டக்கூடாது. ஸோ நம்ம உண்மையாகவே வந்து பார்த்திங்கனாக்கா பணக்காரனாக மாறணும். ஸோ இதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் வந்து நான் பெரிய பணக்காரன், நான் வந்து ரொம்ப வசதி படித்தவன், எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு கார் வாங்குறது, ஸோ லக்ஸுரி கார் இந்த மாதிரி வந்து வேறு ஆட்கள் வந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும், நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து பில்டப் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க வந்து மேலே வளருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற 7வது விதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்வேஸ் பி எ பாஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பணத்துக்கு முதலாளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம் ஒரு நல்ல வேலைக்காரன் பட் ரொம்ப மோசமான முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அர்ஜென்ட்டுக்கும் ஸோ அவங்க தேவையை வந்து கொஞ்ச நாள் வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டு அப்புறம் இஎம்ஐ இந்த மாதிரி விஷயத்தில் போயிட்டு மாட்டிப்பாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்கிட்ட வந்து அவங்க மாட்டிப்பாங்க. இதனால் அவங்க வாங்கின பணத்துக்கு வந்து அவங்க வட்டி கட்டுறதுக்காகவும் ஸோ அசலை திருப்பி கொடுக்கறதுக்காகவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் வந்து அதுக்காக கட்டாயமாக வந்து வேலை செய்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ இந்த இடத்துல பணம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பாஸாக இருக்குது, ஆனால் இவங்க வந்து பணத்துக்கு வந்து பாஸாக இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் எப்போவுமே பணத்துக்கு நீங்கள் பாஸாக இருங்க, பணத்தை வந்து என்றைக்கும் பாஸாக அனுமதிக்காதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா பணத்தோட 7 விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த விதி உங்களுக்கு வந்து யூஸாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.